அன்பினீஸ்வங்களோடு கூட பேசும் ஒரு பக்தன் சொன்னான், பேசும் கர்த்தா என்னோடு அன்பான குரலில், நீ தனித்தவன் அல்ல என்று என் ஆன்மாவில் ஊதிடம் என்று சொன்னதை போல இவளோடு பேசும். ஆண்டவரே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இவளோடு கூட இடைப்படுவீராக. ஒரு புதிய உடன்படிக்கையோடு இந்த லெந்து நாட்களிலே புதிய காரியங்களை செய்ய, ஒரு புதிய சகாப்தத்தோடு ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஒரு நாளுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இவள் என்னால் என்றதை செய்தார். இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? தம்பி வாசித்தாரு, மார்க் 14. ஒரு பெண் வருகிறாள், அவளிடம் ஒரு விலையேர்ந்த தைலம் இருக்கிறது. அவளை ஏழை பெண்ணாக தான் இருக்கணும் இல்லையா? யூதர்கள் அந்த தைலத்தை அவருடைய திருமணத்துக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா 300 பணம்ன்றாங்க. அப்போ யோசித்து பார்த்தேன், அது எத்தனை ரூபான்னு தெரியல. ஆனால் இயேசு இந்த அப்பத்தின் தண்ணீர், அந்த 5 அப்பம் 2 மீனை இது பண்ணும்போது இவன் சொல்கிறான், அந்திரேயா 200 பணம் சொல்கிறான். 200 பணத்தில் 20,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அங்கே நான் போய் வாங்கினோன்னா அவ்வளோ ஆகுன்றான். அப்போ அதை விட காஸ்ட்லி சரியா உடைச்சிட்டா. அப்போது ஜீசஸ் சொல்கிறாரு, இவள் தன்னால் இயந்ததை செய்தாள். அது ரைட். அப்போது இவள் சொல்லுகிறாள், இதே ஒரு சம்பவம் யோவான் 12:3 வரும்போது இயேசு சொல்லுகிறாள், இயேசுகிட்ட பாத்தில் உடைச்ச போது அந்த பரிமளம் அந்த அறை முழுவதும் நிறைந்தது. உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற காரியங்கள் நீ சுற்றின்றருக்கு நற்கந்தமாக இருக்க வேண்டும். பவுல் சொல்கிறான், கெட்டுப்போய்களுக்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் நற்கந்தமாக இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏன்றதை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். பிலதெல்ஃபியா என்ற நாட்டிலே ஒரு பெண் இருந்தாள். அவள் ஒரு குஷ்டரோகிகள் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணான். அவளுக்கு திருமண நாள் ஆகின பொழுது அவருடைய கணவன் சொன்னார், நீ இப்போ இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்க, நீ வேலை செய்ய வேண்டாம் இனிமேல். அதனால் இந்த டாக்டர்களுக்கு உனக்கு குஷ்டரோகம் இல்லைன்னு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க. அவங்க பரிசோதனை பார்த்தா அவளுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. அவள் சொன்னால், நான் உங்களுக்கு திருமணம் செய்தால் நல்லா இருந்திருப்பேன், எனக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு, இயேசுவுக்காக நான் குஷ்டரோகி மத்தியிலே ஊழியம் செய்வேன் என்று சொன்னார். நல்லா தெரிஞ்சுக்கோ, இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் திங். உன் வாழ்க்கையிலே நீ சொல்லுகின்ற காரியங்களும் உன்னை பீஞ்ச் பண்ணணும். கொஞ்சமாவது நோகாத நோன்பு கும்பிடுதுன்றாங்களே, அதுதான் நிறைய பேர் சேர்த்துட்ருக்குறாங்க. சில காரியங்கள் நான் ஒரு நாள் ஜான் ஜோசஃபுடைய மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு, அதான் கன்வென்ஷன். ஸோ எல்லாம் வராங்க, அமர்றாங்க, எல்லாம் உட்காராங்க. நிறைய மியூசிஷியன்ஸ்லாம் வந்திருக்காங்க, புது மியூசிஷியன். ஸ்டேஜ் மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கும், ஃபேர் அண்ட் கர்லி ஹேர்ஸ் அண்ட் டோனாக இருக்கான். அப்போ நான் சொன்னேன், இந்த பசங்களாம் திமுறியா இந்த மியூசிஷியன்ஸுக்கெலாம் கண்ணாடி போட்டு ரைட் இந்த மேலே ஸ்டேஜ் போக வெயில் தான் இன்றைக்கி கண்ணாடி போட்டு இருக்காங்க. அங்கே கழட்டிட வேண்டியதானு நினச்சேன். மீட்டிங் ஆரம்பிச்சோன்னு சொன்னார், சோவில் ஒரு அக்கார்டியன் வச்சுருந்தார். ஒரு அக்கார்டியனில் ஒரு பாட்டு பாடுவார். ஆனால் அவளுக்கு 2 கண்ணிலும் இல்லைன்னாரு. நான் அழுதுட்டேன். ஒரு 2 கண் இல்லாதவன் அக்கார்டியனை பிடிச்சி ஏபிசி தெரியாமல் கற்றுக்கிட்டு ஸ்டேஜில் நிற்கிறான்னு சொன்னீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்னொன்று சொன்னார், இவர் நல்லா இன்றைக்கி பெரிய ஆளாயிட்டார், ஆனால் சினிமாவுக்கு அவர் வாசிக்கிறது இல்லை. யூ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் த லார்ட். அது மூலமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ரைட். இது ரொம்ப முக்கியமான காரியம். டோன்ட் திங்க் திஸ் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ டு டூ த வில் ஆஃப் காட். வாட் காட் ஹஸ் டெல் யூ டூ. ரைட். இப்போது முந்தி இருக்கிற சபைக்கு நீ சாட்சியாக இருக்குன்னு சரி, அதை யாரும் டிஸ்பியூட் பண்ண போகிறதில்ல. பட் அப்படியே குண்டு செட்டில் குதிரை ஓட்டுன்றாங்களோ அதே மாதிரி இருக்காதிங்க. யார் அவங்கள வழி நடத்தினாங்களோ அவங்க தான் டெஸ்டினி ஹெல்ப்பர். ஒரு டெஸ்டினி ஹெல்ப்பராக நீ இருக்கணும். நீ வழி காட்டினாலே போதும். ரைட். இங்கே யாராவது கூட்டு வந்துட்டு அந்த ஆள் வேஸ்டியா, இந்த ஆளுக்கிட்ட இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனது யாரும் இல்லை இல்லையா? ஆண்டவருக்காக செய்யணும். தேவன் முதலே என்ன சொல்லிட்டாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறணும்னு சொன்னார். அப்புறம் நிறையா கட்டளை கொடுத்தாரு. அப்புறம் ஜீசஸ் சொல்லிட்டாரு, எல்லா கட்டளையும் சேர்த்து ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டார் இல்லையா? எல்லாத்தையும் நீங்கள் அன்பு கூறணுன்றது தான் ரொம்ப முக்கியமான காரியம் என்று சொல்லி முடிச்சிட்டாரு. யூ ஹேவ் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் ப்ரையாரிட்டிஸ். எது இம்பார்ட்டன்ட் தெரியணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு காரியத்தை நீ செய்கிறது நல்லது. அது நிமித்தமாக அந்த பணத்தை வச்சு நீ ஆண்டவருக்கு ஏதாவது செய்தால் ரொம்ப நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போது ஒரு டைம் வரும், ஒன்றால் முடியாது. இந்த கேஷியஸ் கிளேன்னு ஒரு ஆள் இருந்தான். இந்த கேஷியஸ் கிளேன் தான் பெரிய பாக்ஸர். அவன் ரிட்டையர் ஆட்டோன்னு கோடிக்கணக்கான பணம் இருக்குது. அவன்கிட்ட சொன்னாங்க, கேட்குறாங்க, முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? இப்போது அவன் சொன்னால், அவன் ஒரு அகாடமியை வச்சு நிறையா பேருக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுக்க போகிறேன்னு. அவன் சொல்லி 6வது மாதம் அவனுக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்துருச்சு. ரைட். வித்தின் 1 year he died. ஹோல் பாடி ஆடுது.
யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீ டைட். நீ நினச்சிக்கலாம், இப்போ தானே எனக்கு 50-55 வயசு, நான் எங்கேயா போக போகிறேன், இங்கே தானே இருக்க போகிறேன், ரிட்டையர்ட் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் வேலை இருக்காது, நான் ஆண்டவருக்கு ஓடி ஓடி இந்த மாதிரி ஓடி ஓடின்னு சொல்கிறான் பாருங்கள், அவனை காணாது போயிடுவாங்க. அப்போ அவன் வாழ்க்கையிலே இது ரொம்ப முக்கியமான காரியம். அலெக்சாண்டர் தி கிரேட் வந்து இதுலேருந்து போகும்போது காஃபினில் வைக்கும்போது சொன்னால் நான் என் கையை வெளியே வச்சு வச்சுருங்க, ஏன்னா நான் ஒன்றுமே இந்த உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு போகல. 33 வயசில் ஆல்மோஸ்ட் ஒரு 1/3 ஆஃப் த வேர்ல்டு கான்கார் பண்ணிட்டான். ரைட். அவன் சொன்னான்னா, நீ போகும்போது ஒன்றும் எடுத்துன்னு போக போகிறல, சும்மா ஓடி 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 ரிங் கட்டாத, ஆண்டவருக்கு ஏதாவது இயந்தது செய், எஃபெக்டிவாக செய், டெல் பீப்புள் தட் ஜீசஸ் லவ்ஸ் தம். ஒரு நாள் ஜீசஸ் அங்கே வந்தார். ஷீ நேட் எ மிராக்கிள். யாராவது சொல்லி தான் போயிருக்கா, போய் வசத்தை தொட்டால் அவர் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான காரியம். ரைட். உன் வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும் நீ ஆண்டவர்கிட்ட சொல்லும்பொழுது குறைகளை நிறைவாக்குவார். 1944 ஆண்டிலே 3 என்று சொல்லப்படுவதான ஒரு மனுஷன் ஒரு குடுவையெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருந்தார். அப்பொழுது அவர் கையில் இருந்த குடுவை வெடிச்சிச்சு. அப்போ கண்கள் குருடாயிடுச்சு. நல்ல விசுவாசி, அழுது 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 ஜெபம் பண்ண, ஐயோ 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 இயேசுவே இயேசுவே இயேசுன்னு. அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாராம், இல்லை இல்லை நீ வேறு அப்படின்னு. 4ஆம் வட்டத்தில் அவன் லைஃப் முடியும் போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கோடிக்கணக்கான குருடர்கள் தடவி வாசிக்கிறதான பிரெயில் லெட்டர்ஸ்க்கு அவன் தான் வந்து பேஸ் போட்டான். நீங்கள் போய் பாருங்கள் எங்கேயாவது எக்மோர் ஸ்டேஷனில், சென்ட்ரல் ஸ்டேஷனில். ரைட். அவன் தமிழ் வாசிக்கிறான், அப்படி தடவை வாசிக்கிறான், கிட்டன்னு வாசிட்டு வராங்க. இல்லை, ஒரு காரியத்தை சொல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் விதைக்கிற ஒரு விதையும் வேஸ்ட் ஆகாது. ஒரு முறை நான் எங்கள் தாயாரை கூட்டிகிட்டு என் என்னுடைய அக்கா வந்து ஒரு டாக்டர் டெல்லியில் இருக்கா. கிராண்ட் ட்ரண்ட் எக்ஸ்பிரஸில் ஏற்ற போகிறேன். அந்த காலத்தில் 2 நாள் போவோம். அது அங்கே பாரு ஒரு தம்பி நிற்கிறாரு. இவர் வந்து உங்கள் அப்பாவுடைய மினிஸ்ட்ரியில் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி பீகாருக்கு அவர் ஊழியத்துக்கு போகிறாரு. ஒரு கிளாப் த ஹேண்ட்ஸ் வச்சு சார். நீங்கள் நினைக்கலாம், நான் போய் சின்ன சின்ன காரியங்கள் செய்கிறேன் பிரதர், ஒன்றும் எந்த விதமான எஃபெக்டும் இல்லைன்னு நினைக்காத. நீ விதைக்கிற விதை எங்கேயாவது போய் இது பண்ணும். சின்ன சின்ன மினிஸ்ட்ரி இப்போல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்களா. இப்போ ஜூம், அந்த காலத்தில் ஜூம்லாம் கிடையாது இல்லை, அந்த காலத்தில் டிஜிட்டல் ஃபோன் வச்சுருந்தானா. இப்போல்லாம் சொல்கிறாங்க எதாவது பண்ணுறாங்க. எதுனாலும் செய்யுங்க, ஆனால் ஏதாவது செய்யுங்க, ஏந்ததை செய்யுங்க. உங்களால் முடிஞ்சு சொல்லுங்கள். நீ வந்து 10,000 ரூபாய், 50,000 ரூபாய், 100,000 ரூபாய் சம்பளம் வாங்குவேன், உனக்கு ஏன் வந்து கம்பெனியில் 1 lakh கொடுக்குறான்? உனக்கு இருக்கிற அந்தஸ்து, நீ படிச்சிருக்கிற காரியம். ரைட். உனக்கு வந்து உன்னை வச்சு அவன் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போகிறான். ரைட். ஆண்டவர்கிட்ட மட்டும் 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கின்னு ஊர்கா மாதிரி அப்படி தோடாதீங்க ஜீசஸை. நல்லா கவனிங்க. தேவன் இல்லாமல் நீ எது செய்தாலும் உன் வாழ்க்கையிலே தோல்விதான். புரியுதா? பிரசங்கி சொல்கிறான், அநேக காரியங்களை செய்தேன், கடைசியிலே பார்க்கும்போது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமும் மாயும். ஆகாய் சொல்கிறான், உங்களை வந்து விடுதலை பண்ணி கொண்டாந்தார் ஆண்டவர். வீடு கட்டிட்டு மச்சிப்பு வீடெலாம் கட்டிட்டேன், ஆண்டவருடைய ஆழத்தை நெக்லெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். சம்பாதிக்கிற வழி நீங்கள் பொத்தலான பயிரில் எப்படி. இங்கே பாருங்கள், நிறைய பேர் இருப்பாங்க, சம்பாதிப்பான், இது வரைக்கும் தேய்ச்சதெல்லாம் விட்டுகிட்டே இருப்பான் பாக்கெட்டில். ஏன்னா ஆண்டவர் பொத்தலான பயிரில் போட வைக்கிறார். ஏன்னா ஆண்டவர் நீ கவனிக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கூட கொடுக்க மாட்டேன், டைம் கொடுப்பா. 10% கொடுப்பியா நீ ஆண்டவனுக்கு? நீ நினச்சிக்கிற 10% நீ கொடுக்குற காணிக்கை வச்சு தான் ஆண்டவர் பட்ஜெட் போட்டு ஃபைனான்ஸ் போட்டு நடத்துகிறார் ஆண்டவர். நோ, இட்ஸ் நாட் தட். குட் டு கிவ் 10th டைம், பட் காட், அதாவது நான் அடிக்கடி ஒரு காரணத்தை சொல்கிறேன், கவனிக்கலான்னு தெரில. யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் ப்ரையாரிட்டிஸ். ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன். இக்னரன்ஸ் ஆஃப் த லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். இன்றைக்கி தான் சார் அமெரிக்காவிலேருந்து நான் வந்தேன், அதனால் ரெட் லைட்டில் நிற்கணும் தெரியாதுன்னு சொன்னால் உன்னை பிடிச்சி உள்ள வச்சிருவோம். ரொம்ப முக்கியமான காரியம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, உன் வாழ்க்கையிலே நீ செய்கின்ற கொஞ்ச காரியம் ஆண்டவருக்கு பிரியம். சாலமோன் சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு ஞானம் இல்லைன்றான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நினைக்கிறத காட்டிலும் அதிக ஞானியாக மாத்திரன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஆமின்னு சொல்லுங்கள். ஒரு பொண்ணுக்கிட்ட வெறும் மாவு தான் இருந்தது. ஊழியக்காரன் வந்து கேட்குறாம்மா, ஒரு ரொட்டி சுட்டு கொடுமா அப்போ. அவட்ட இல்லை. அவள் கொடுத்த பொழுது அவனை ஆசீர்வதித்தார். ரைட். சாலமோன் இருக்கிறதை காட்டிலும், சாலமோன் இஸ் நாட் அ ஃபிக்ஷியல் மேட்டர். அவன் சாதாரண ஆள் கிடையாது. சயின்ஸ் ஹிஸ்ட்ரி புக்கிலலாம் அவன் பேர் இருக்குது.
ரைட். குயின் எலிசபெத் அவளை வந்து கோஆர்டினேட் பண்ணும்போது அவள் நேராக அவளுடைய இடத்துலேருந்து வந்து ஆல்டரில் வந்து தன்னுடைய கிரீடத்தை வச்சு அவர் பாடினா, ஆல் ஹேல் த பவர் ஆஃப் ஜீசஸ் நேம், லெட் ஏஞ்சல்ஸ் ப்ராஸ்ட்ரேட் ஃபார்ம், பிரிங் ஃபோர்த் த ராயல் டயடம். அண்ட் நான் சொல்கிறேன், என் கருணெல்லாம் எடுத்து வைக்கிறேன், ஒன்று இருக்கிற கொஞ்சத்தை கொடுத்தால் அநேகவர் ஆசீர்வாதம் மாற்றுவார். இல்லை ஏற்கனவே ஒரு இதை வாஸ்தவம் இல்லையா, நம்ம ஒரு ஆள் கொஞ்சோண்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு, ரைட், ஒரு ஏழை எடுத்துகிட்டு போய் போட்டால், அப்போ வந்து ரெண்டு துட்டுன்றது முக்கியம் இல்லை, யுவர் இன்டென்ஷன் பிகைன் கிவிங். இதுவரை இந்த மோசை எழுதிட்டு போயிட்டாங்க, அது 10% போடு அந்த கவரில் அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த கவரில் கூட நீ கொடுக்குற வச்சு எத்தனை ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க பாருங்கள். அது ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். எம்ஏ ஜேக்கப்னு ஒருத்தருக்கு ஒரு கடை வச்சுருக்காரு, ஒரு 4 கடை வச்சுருக்காரு. ஒரு நாள் நான் பல நாட்கள் உள்ளே போனேன். நம்ம வீட்டில் இது வச்சுக்க அந்த ஆர்டினரி ரக்கு அந்த மாதிரி ரக்கு மாதிரி இருக்குது. நான் பார்த்தேன், இது எவ்வளோ சார்னு கேட்டேன். 1 லட்சம் ரூபான்றான் அந்த காலத்தில். இவன் ஒரு நாள் மிதியடியை வச்சுக்கிட்டு இந்த சென்னையில் எங்கே நடந்துன்னு இருந்தான். ஒரு நாள் ஒரு சர்ச்சு முடியும் போது பார்த்து எட்டி பார்த்தாங்க ஒன்ட்டு இருக்கிறத கொடுறாங்க. அது ஒரே ஒரு மிதியடி தான் விற்றுருந்தான். அதை எடுத்துன்னு போயிட்டாங்க, காணிக்கா போட்டான். இன்றைக்கி அத்தனை பேருக்கு கோடீஸ்வரனாக இருக்கான். நீ நினச்சிடாத, பெரிய பெரிய ஜோப்பாக வச்சுக்கிட்டு கொண்டா எல்லாத்தையும் ரொப்பலாம். இன்னொன்று, ஆண்டவருக்கு நீ ஏதாவது செய். ஆத்மாக்கள் தான் நமக்கு முக்கியம் இல்லையா? ஆண்டவர் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார், ரைட். ரெண்டாவது, நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, ஜேம்ஸ் சிம்சன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஆம்டேட் பண்ணிட்டாங்களாம். அப்போ அவர் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரை இனிமேல் நான் சார்துக்குள்ளே ஒரு இந்த பெயின் இல்லாமல் நான் ஒரு கண்டுபிடிக்கணும். அவன் தான் குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சான், ரைட். ஆண்டவர் நீ செய்கிற காரியங்களாம் மறந்து விட அநீதி உள்ள தேவன் அல்ல. அடுத்தது பாருங்கள், உன் ஊழியத்தை நான் ஏந்தவரை செய்யணும். நல்லா கவனிங்க. நீ இயேசுவை தராசிலே நிறுத்து. இஃப் ஹி இஸ் ஃபவுண்ட் வாண்டிங், யூ வில் நாட் டூ எனி மினிஸ்ட்ரி. எழுதிக்கோங்க, நான் கைது போட்டு தண்ணி கொடுத்துட்ருப்பேன். ஆண்டவரை ஒர்த்து நீ சனிக்கிழமை, நீ ஞாயிற்றுக்கிழமை, ஐ வில் நாட் டூ எனி திங் பட் ஃபார் தி. நீ ஒர்த்து போட்டு அந்த ஆளுக்கு மார்க் போட்டு ஃபார் ஜீசஸ் அப்படின்னு நினைக்காத. நோ, நீ செய்ய மாட்டேன், எழுதிக்கோ, செய்ய மாட்டேன். அப்போது காட் வந்து உனக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கணும். அவர் எனக்காக மறிச்சார், ரைட். சரி, தீஸ் ஆர் நாட் டேஸ் ஆஃப் மெலன்கலி, ரைட். நான் சொல்லிட்டேன், அப்படியே சந்தோஷம் இல்லாத அப்படியே உட்காந்துக்கிட்டு. அடுத்தது பாருங்கள், இயேசுவை காட்டிலும் நீ ஏதாவது காரியம் அதிகமாக நேசிக்கிறியா, இன்க்ளூடிங் மணி, அது ஒரு விக்கிரகம். நீ ஆண்டவருக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். இப்போதே சொல்லிடுறேன், இதில் சொல்கிற 10 பேர் நீங்கள் ஊழியமே செய்ய மாட்டீங்க. டேக் இட் ஃப்ரம் மீ. அடுத்தது பாருங்கள், பணம் சம்பாதிக்கணுங்க, அதுக்கு இந்த வீட்டில் உட்காந்துட்டு என்னடா சொல்லாதுன்னு நினச்சிடாதீங்க, ரைட். அது ரொம்ப முக்கியம், ரைட். பணம் ஆசை தான் சொல்கிறேன், ரைட், கரெக்ட். அடுத்தது பாருங்கள், நீ நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபைன்னு நீ வந்து உண்மையாக நினைக்கலன்னா ஊழியம் செய்ய மாட்டேன். இஃப் யூ டோன்ட் ப்ரையாரிட்டைஸ் யுவர் ப்ரையாரிட்டிஸ், வேஸ்ட்டு. நீ செய்யிருக்கிறத முன்னால் போடு, காலையில் போடு. நான் லாஸ்ட் இயர் சொன்னேன், when you are making a day planner for the year, prioritize your priorities. போடு, இது முக்கியம். ஜீசஸ், ஃபேமிலி, சொந்தக்காரங்க ரட்சிக்க பண்ணணும், பிள்ளைங்க ரட்சிக்க பண்ணணும், ரைட். எல்லாரும் பேனையில் ஏறணும், ரைட். அடுத்தது பாருங்கள், உன் வாழ்க்கையிலே கிறிஸ்தவற்ற ஜீவியம் செய்து ஆண்டவருக்கு ஒன்றும் பண்ணாத இருந்து பரிசுத்தாவே இல்லைன்னு சொல்கிற இடத்துல போய் நீ உட்காந்து இருந்தா 100% யூ கோ டு ஹெல். இயேசு சொல்லிட்டாரு, யோவான் 14 பாருங்கள். இதெல்லாம் பேதுரு சொல்ல, நான் போகிறேன் தேட்டர் இருக்கிறாருன்றான். ஏன் இல்லைடா, அதெல்லாம் இல்லைடா, விசாசம் இல்லை. டோன்ட் டூ தட். அடுத்தது பாருங்கள், உன் வாழ்க்கையிலே கிறிஸ்தவக்கென்று வாழ்கிறேன்னு நினைத்து ஆண்டவருக்கு ஒன்றும் செய்யாமல் இதற்கெல்லாம் நீ கணக்கு கொடுக்க வேண்டும்னு நீ நினைக்கலன்னா ஒன் டே காட் வில் ஆஸ்க் யூ. அடுத்தது, உன் வாழ்நாள் குறுகினது. எந்த நேரம் ஆண்டவர் உன்னை கருத்துட்டுவார், என்னன்னு சொல்ல கேட்பார். எனவே நீ வந்து எப்படி தான் இருக்கணும். இன்னும் லாஸ்ட்டாக சொல்கிறேன், தான் முக்கியம். உன் வாழ்க்கையிலே நீ என்னவாய் இருந்தாய், என்னவாய் ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். இயேசு இல்லாவிட்டால் நீ என்னவாய் ஆயிருப்பாய் என்பதை நீ அறிக்கையிட்டு பயந்தோடு ஜீவிக்க விட்டால் உன் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய மாட்டேன். I know people, I am staying in this place for 45 years. I saw people going in cycle, going in bus. இன்றைக்கி என்ன ஒய்யார் போகிறோம், நல்லா ஆண்டவர் ஒன்று ஆசை வச்சுருக்காரு. ஆனால் நீ ஆண்டவருக்கு ஒன்றும் செய்ய மாட்டியா, எல்லாத்த மாதிரி ஜோன் விட்டிக்குவியா?
ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒண்டி போயிட்டு ஒட்டரை அடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துருவியா? அப்போ யார் சொல்கிறது மக்களுக்கு? தெருவில் போகிற ஆயிரக்கணக்கான மக்கள் யார் யார் சொல்லுவா? அப்போ உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இல்லையா? ஏன் நம்ம போய் சொல்லணும்? இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஆத்துமாக்கள் கூடுகின்ற இடத்திலே இயேசு இருக்கிறது, இயேசு இல்லை. காசு இருக்கிறது, கர்த்தர் இல்லை. பரவசம் இருக்கிறது, பரிசுத்தர் இல்லை. அலங்காரம் இருக்கிறது, அழகானவர் இல்லை. பெரிய கூட்டம் இருக்கிறது, பெரியவர் இல்லை. நிறைவு இருக்கிறது, நீதிபரர் இல்லை. சகலமும் இருக்கிறது, சர்வ வல்லவர் இல்லை. ஆடம்பரம் இருக்கிறது, ஆண்டவர் இல்லை. விளக்கொளி இருக்கிறது, வழிகாட்டுகிறவர் இல்லை. நடனம் இருக்கிறது, நடுக்கத்துக்குரியவர் இல்லை. பக்தி வேஷம் இருக்கிறது, பக்திக்குரியவர் இல்லை. இந்த நிலை மாற ஒவ்வொரு நாள் நீ ஏதாவது செய்ய வேண்டும். ராமன் சொல்லுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னு சொன்னீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? ஆண்டவருக்கு ஏதாவது காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு செய்யும்பொழுது ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஒரு ஒரு லேடி பற்றி சொன்னோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீன் இருக்குது. அதை கொண்டாந்து கொடுத்தான். கொண்டாந்து கொடுத்த போது அதை ஆண்டவர் பிட்டாருன்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, உன் வாழ்க்கையில் நாளைக்கு நீ யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு சொன்ன உடனே எடுத்த உடனே உனக்கு வந்து அப்படியே ஒரு கோட் சூட்லாம் கொடுக்க மாட்டார், சூட் கேஸ் கொடுக்க மாட்டார். ஆமாம், உன்னை பிட்டுருவார். சுயம் சாம்பலாய் மாறன்னு பாடுறீங்கல்ல, சுயம் சாம்பலாக மாறிடுச்சுன்னா நீ ஆண்டவருக்கு செய்யாத இருக்கவே மாட்டேன். இந்த சுயமின்னல் சாம்பலாய் மாறன்னு பாடத்தெல்லாம் கம்யூனிட்டியாக பாடாத. உன் சுயம் சாகணும். நான் நல்ல ஆண்டவரை இருந்தால் நான் ஆண்டவருக்காக வாழ்வேன்னு சொல்லும்போது ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரைட்? உன்னால் முடிஞ்ச வரைக்கும் செய். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இல்லை, நீ பெரிய காரியங்களை செய்யணும், போய் கடன் வாங்கி எதாவது செய்யன்னு சொல்லிய. ரைட்? ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். பவுல் சொல்லுகிறான், எனக்கு லாபமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்கிறான். ஒரு பீச்சில் வந்து காலையில் ஒரு பெரிய ஒரு வாக்கிங் போயிருந்தார். வாக்கிங் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், இந்த ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, காலையில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். நீங்கள் கூட வாங்க வாங்கி வந்தீங்கன்னா, ரைட்? அந்த நீங்கள் வாக்கிங் போகிற பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, ரைட்? சில பேர்லாம் கொஞ்சம் காலையில் வேலையெல்லாம் எழுந்திரிக்க கஷ்டம் இல்லையா, ரைட்டு? இப்போ எல்லாம் பாருங்கள், யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. நான் வந்து அந்த காலத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா வயசான ஆளுங்க, வழியே இல்லாதவங்க தான் வருவாங்க. இப்போ அவேர்னஸ் வந்து சில கொலஸ்ட்ரால் பற்றி எல்லாருக்கும் தெரியுது. சரி, அடுத்தது பாருங்கள், இவன் எடுத்து போட்டேன். நான் அப்போ பெரிய சொன்னாரான், ஏன் இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது, ஏன் நீ தூக்கி போட்டுன்னு இருக்கிற, உன் கால் சின்ன கால். அவன் சொன்னான்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற ஃபிஷ்ஷை தூக்கி போடுறேன்னா. உன் வாழ்க்கையிலே உனக்கு முடிஞ்ச காரியங்களே செய். ஒரு ஐரோப்பியில் ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துலேயே ஒரு பையன் தான், அவன் ஸ்லைட்லி மொரோன். பட் என்ன பண்ணுவான்னா, மதியானம் 3 மணிக்கு சண்டே ஒவ்வொரு வீட்டுக்காக போவானா. அங்கே எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிருக்கு, அதை கவுத்தாலும் கீன்னு சத்தம் கேட்கும். அதில் போய் ஆயில் விடுவானா. ஆயில் விட்டோன்னே எட்டி பார்ப்பாங்களே, யார்? அவன் பேர் ஜானி. ஓ, ஜானி வந்திருக்காரு. வந்து உள்ளே போய் சொன்னான், தேங்க்யூ ப்ரோ தம்பி, காட் பிளஸ் யூ அப்படின்னு. எனக்கு காட்லாம் ப்ளஸ் பண்ணுவானா, நீ ஈவினிங் மீட்டிங்கு வான்னு. ஈவினிங் ஃபுல்லாக இருக்குமா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் என்னமோ சொல்கிறாரு, வரமாட்டாங்க யாரும். அப்போ கேட்டாரான், என்ன அவன் வந்துட்டு இருந்தாங்க, திடீர்னுட்டாங்க. அந்த ஜானின்றவன் என்னை விட்டுட்டு சொல்லுவான், எல்லாம் வந்திருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி யாரும் வரல. நீ சொல்லுகின்ற காரியங்கள் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் வாழ்க்கை புயல் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். கூனி குறுக்கிடாத. சின்ன மேட்ரு தானே, உலகத்தில் எல்லாருக்கும் தானே இருக்குது பிரச்சனை. நீ மட்டும் தானே ஆகுது. நான் தேவனுக்கு பிள்ளை பிரதர், இதுக்கு மட்டும் தான் தேவனுடைய பிள்ளையா, ஊழியம் செய்யறதுக்கு இல்லையா? நோ 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 நோ, ரைட்? உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும், ஆனால் ஸ்டார்ம்ஸ் வரும். யூ மஸ்ட் நோ ஹூ இஸ் கண்ட்ரோலிங் த வெதர். ராமன் சொல்லுங்கள். ஆண்டவர் உன்னை பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் உன் கூட இருக்கும்போது, இதுக்கு வந்து எனக்கு தகுதி இல்லை பிரதர், நான் படிக்கல, அதெல்லாம் தேவையப்படாது, ரைட்? இல்லை வயசாச்சு பிரதர், பரவாயில்ல, செய். என்ன காரியங்களை நீ செய்யணுமோ அந்த காரியங்களை செய். ஆண்டவர் சொல்கிறாரு, உடைய கொஞ்சம் எனக்கு பிரியம், சின்ன காரியங்கள் செய். ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிப்பார், அநேகருக்கு ஆஸ்வாதம் மாற்றுவார். தேவனுடைய கிருபை உன்னோடு கூட இருக்கும். வாழ்க்கையிலே அநேகர் உனக்கு தீமை நினைக்கலாம், ஆண்டவர் அதை உனக்கு நன்மையாக மாற்றுவார். எல்லாம் எழுந்திருப்போம். அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்ற அனைத்தையும் தந்தையை நாட்கொள்ளும் தேவே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் தீபத்தின் திரியாய் என்னை ஆட்கொள்ளும். I will sing of my Redeemer and his wondrous love to me. On the cruel cross he suffered,
and from sin he set me free. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதா உன் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று என்னையே உமக்கு தத்தம் செய்தேன். சொல்லுவியா? You are going to sing a song. Listen to me very carefully. Dedicate your love to Jesus. Listen to this song. May God talk to you. Thank you, Jesus. அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீர் எனக்காக. தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீர் எனக்காக. தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீர் எனக்காக. நன்மை ஒன்றும் என்னில் இல்லை, நாடி வந்தீ ஏனோ என்னை. நன்மை ஒன்றும் என்னில் இல்லை, நாடி வந்தீ ஏனோ என்னை. அன்பே ஏனோ நேசம் கொண்டீ, அன்பே இல்லா எந்த நின்மே. அன்பே ஏனோ நேசம் கொண்டீ, அன்பே இல்லா எந்த நின்மே. அன்பே ஏனோ நேசம் கொண்டீ, அன்பே இல்லா எந்த நின்மே. உம்மீதய பாரம் தாரும், உம்மை போல என்னை மாற்றும். உம்மீதய பாரம் தாரும், உம்மை போல என்னை மாற்றும். எந்தன் வாழ்வை எண்ணி உந்தன் உள்ளம் என்றும் மகிழ வேண்டும். எந்தன் வாழ்வை எண்ணி உந்தன் உள்ளம் என்றும் மகிழ வேண்டும். எந்தன் வாழ்வை எண்ணி உந்தன் உள்ளம் என்றும் மகிழ வேண்டும். அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீர் எனக்காக. தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீர் எனக்காக. உந்தன் அன்பின் ஆழம் கண்டே எந்தன் வாழ்வை அர்ப்பணித்தே. உந்தன் அன்பின் ஆழம் கண்டே என்னையே நான் அர்ப்பணித்தே. எந்தன் நேரம் எந்தன் எல்லாம் உந்தன் பணி செய்திடுவே. எந்தன் நேரம் எந்தன்
எல்லாம் உந்தன் பணி செய்திடுவே. எந்த நேரம் எந்த எல்லாம் உந்தன் பணி செய்திடுவே. You are saying that you love Jesus is like shaking his hand with a clenched fist. இயேசுவுக்கு நேசிக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு ஒன்றும் செய்யாமல் இயேசுவுக்கு கை கொள்வது வரை கொடுத்து உன்னுடைய கரங்களை மூடிக்கொண்டு கொடுப்பதை போல. You are saying that you love Jesus is like you are placing your hand into the offertory box without any dropping any money. இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லி ஆஃபர்ட்ரி பாக்ஸில் கையை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத கை எடுக்கிற பார். அது மாதிரி நீ இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லி ஒன்றுமே செய்யாது இருக்கிறது. லெட் மீ வார்ன் யூ பிரதர், லெட் மீ வார்ன் யூ சிஸ்டர், இட்ஸ் வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். ஐ பீன் டெல்லிங் ஒன் திங், காட் இஸ் டிபெண்டபிள். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அவர் நம்பப்படத்தக்கவர். ஒரு 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 திருமணத்தில் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாங்க. ஒருத்தர் தவறான ஒரு முடிவை எடுத்து அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன். ரைட், ஐம் நாட் டெல்லிங் திஸ் அஸ் அ ஜோக், ஐம் டெல்லிங் திஸ் வெரி சீரியஸ்லி. அவன்கிட்ட சொன்னேன், உங்கள் அப்பா அம்மாவை ஏதாவது பார்த்து கட்டியிருந்தாங்கன்னா ஒரு டிபெண்டபிள் ஆளை வச்சு உன்னை கட்டியிருப்பாங்களேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன தெரியுமா அவங்க பதில் சொன்னாங்க? ஐ வாஸ் ஷாக்ட். அவங்க சொன்னாங்க, இந்த ஆளை என்னை ஏமாற்றிட்டான், அந்த ஆளை நான் சந்தித்தேன். அவர் சொன்னார்கள், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, அவருக்கு நான் ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னாங்க. நவ் ஷீ இஸ் இன் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ட்ரபிள். நான் ஒரே ஒரு காரியம் கேட்டேன், நீங்கள் இப்போ நல்ல விசுவாசியாக இருக்கீங்க, சந்தித்த வேலையில் சிந்திக்கவே இல்லைன்னு எந்த விசுவாசம் சொல்ல மாட்டாங்களே ஆண்டவரில். இயேசுவை பார்த்து நான் சந்தித்தேங்க, தம்பி பாடினா இல்லையா, நொறுங்கி விழுந்தேனே அவர் பாதத்தை, சொக்கு நூறா உடஞ்சி, இயேசுவை நீங்கள் தான் ஆண்டவரே. யூ ஆர் மேரிட் டு கிரைஸ்ட். இது மனைவாட்டிகளின் ஆயத்த ஸ்தலம். அன்பின் இயேசுவே, நாங்கள் பெறும் எல்லா நல்ல ஈவும் பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு வருகிறது என்றும், நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் என்றும், நீர் தந்த எல்லா நன்மைக்கும் ஈடாய் நாங்களும் எங்களிடத்தில் உள்ள சிறிய எளிய காரியங்களை உமக்கு கொடுத்தால் அதனை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவீர் என்று கற்றுத்தந்தமைக்காக நன்றி. வேதத்தின் பக்தர்கள் சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் சில எளிய காரியங்களை உமக்கு கொடுத்த பொழுது அதனை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றினதைப் போல இதை நல் மாதிரியாய் கொண்டு செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த அடிப்படையில் என்னை ஜீவ பலியாய் உம்மிடம் தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிபீடத்தில் வைக்கிறேன். உம் இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி உம் கரத்தில் உள்ள உகந்த கனமுள்ள பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும். கடைசி வரை உண்மையாய் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஆமென்.